சும்மா பேசாம இரு, எதையாவது புலம்பிக்கிட்டு. டாக்டர் இப்ப உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா என்ன? அதுக்குள்ள நீ ஏதாவது முடிவு பண்ணிட்டு இருப்பியா? அமைதியா இரு, உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கிடையாதுதான், கிடையாதுதான். எனக்கு ஆயுசுமே கிடையாதுதான், எனக்கு தான் தெரிஞ்சு போச்சு. என்ன டாக்டர் நீங்க? என் பொண்டாட்டியை இப்படி புலம்ப விட்டுட்டு என்னமோ படம் பார்க்குற மாதிரி அந்த எக்ஸ்ரேவையே பார்த்துன்னு இருக்கீங்களே. என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் இல்லைன்னு சீக்கிரம் சொல்லுங்க. நாங்க வீட்டுக்கு போய் சொல்லியே பார்க்கணும். உங்க பொண்டாட்டிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும்னு தான் எனக்கும் தோணுது. ஆனா என்ன பண்றது? எல்லாத்துக்கும் நம்ம தயாராக தான் இருந்தாகணும். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புல பிரச்சனை இருக்குது. அதனால அவங்க ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க. இன்னும் அவங்க கொஞ்ச நாள் தான் உயிரோடயே இருப்பாங்க. அட கடவுளே, என் ஆயுசை இப்படியா எழுதி வைப்ப? நீ நல்லா இருப்பியா? என்ன டாக்டர், என்ன பிரச்சனை என் பொண்டாட்டிக்கு? ஒரேடியா பிழைக்கவே மாட்டாங்கிறீங்க. வேற எங்கேயாவது கொண்டு போய் வைத்தியம் பார்க்கணுமா? வெளியூர்ல எங்கேயாவது கொண்டு போகலாமா சொல்லுங்க. நான் என் பொண்டாட்டியை காப்பாத்துறேன். எங்க கூட்டு போனோம்னு சொல்லுங்க. அப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தா அதை நாங்களே சொல்லியிருப்போம்ல. அப்படியெல்லாம் எந்த ஆப்ஷனும் கிடையாது. அவங்களுக்கு வந்திருக்கிறது புது ரகமான நோய். அதை கண்டிப்பா காப்பாற்றவே முடியாது. நீங்க அமெரிக்காக்கே கொண்டு போய் வைத்தியம் பார்த்தாலும் அவங்க பிழைக்க மாட்டாங்க தான். என்ன சொல்றது? இது சொல்ல எனக்கே மனசுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லையே.